எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எல்லாருமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃபைன். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லைக் சிம்பிளாக எப்படி க்ரூம் ஆகுறதுன்னு சொல்லிட்டு லைக் குட்டி குட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி இது அதோட கண்டினியூட்டி 2வது வீடியோ. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு லைக் கொல்கட்டாவுக்கு நான் ஷூட்காக போயிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து நான் வாங்கின ஸ்பெஷலான திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. லைக் அந்த மார்க்கெட் பிளேஸில் தான் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கொல்கட்டாவில் வந்துட்டு ஜுவல்ஸ் வந்து ரொம்ப 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 லைக் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் நிறையவே இருந்தது. ஸோ எனக்கு ஆசைப்பட்ட எல்லா ஜுவல்ஸையும் நான் வந்துட்டு லைக் செலக்ட் பண்ணி நிறைய வாங்கியிருக்கேன். இது என்னோட ஃபேவரட் ஜுவல். ஆக்சுவலி எனக்கு சில்வர் ஜுவல்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இது ஒன்று லைக் சிம்பிள் வியர் அண்ட் இதெல்லாம் ஜுவல்ஸ். இது சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் அப்படி எப்படி செட்டாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கட்ட போகிற சாரிக்கும் ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி போடும்போது இந்த ஒயிட் கேட்சில் எனக்கு சரி ஓகே. அண்ட் மறக்காமல் சொன்னோம் இந்த லைக் கொல்கட்டாவில் வந்துட்டு லைக் கொல்கட்டா ஃபேமஸ் அந்த காட்டன் லைக் நெய்வாங்க நம்மளுக்கு தமிழ்நாட்டில். அந்த மாதிரி இந்த சாரீ எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொல்கட்டாவிலேருந்து இந்த ஒரு சாரீ மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் லைக் ஒரு மெமரபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் சும்மா இந்த ஹேண்ட்பேக் அண்ட் இந்த ஹேண்ட்பேக்ஸ். ஸோ இந்த திங்ஸ்லாம் நான் வாங்கினது வந்து உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு சாரீ கட்டி ரெடி ஆகிடலாம். ஸோ நான் கட்ட சாரீ ஓகே ஃபைன். ஆக்சுவலி இது இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காக புதுசாக வாங்கின சாரீ. ஸோ ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பஃப் பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விரிச்சிருக்கிறதும் அதுவும் வந்துட்டு இப்போ தான் வாங்கினது. எனக்கு இந்த மாதிரி இந்த சாஃப்டான க்ளாத் என்னன்னு தெரியல ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இப்போ இந்த ஹேண்ட்பேக்ஸும் சரி எல்லாமே சரி அதுலேயே வாங்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா சாரி? லைக் பிளாக்கே கட்டிடலாம், அதனால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வேறு கலர் கட்டலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். லைக் இந்த செக் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ சிம்பிளாக நம்ம இன்னைக்கு சாரி கட்டிட்டு அங்கே ரெடியாகலாம். எப்போவுமே ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் என்ன பண்ண அவசரமாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு லைக் எடுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம சாரி கட்டி ட்ராப் பண்ணிவிட்டு பின்ன அப்படி யூடியூப்க்கு ஒரு வீடியோ போட்டுட்டு கையோட ரீல்ஸும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலி கண்ணாடி பார்த்து கட்டினா தான் எனக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அவங்க இருக்கவே எனக்கு இப்போ சரியாக வரல. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன், நம்ம ரெடி ஆகும். நான் வேறு டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து எனக்கு கட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக எந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லை எப்படி டிசைன் பண்ணி எடுக்கலான்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது லைக் சாரியை வந்து நீங்களே சும்மா வீட்டிலே அழகாக இந்த மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி கட்டலாம்னு நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது தான் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நானும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லைக் கட்டி பார்த்து ட்ரை பண்ணி ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் மாட்டிக்கிச்சு நினச்சேன். ஓகே ஃபைன், ஒரே செகண்ட் அவ்வளோதான் முடிச்சிடறேன். ஏன்னா எப்போவுமே ரெகுலராக நம்ம கட்டுற சாரி எனக்கு போர் அடிக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதாவது கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுவும் இந்த கொல்கட்டா போகும்போது ஷூட்டில் நிறைய பொண்ணுங்க இந்த மார்க்கெட் பிளேசஸ்லையும் சரி நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக சாரீஸ் கட்டிடுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஜிகுன்னு நம்ம வந்து ஜுவல்ஸ் போடவே மாட்டோம் இல்லையா. ஆனால் கொல்கட்டாவில் அப்படி கிடையாது. நார்மலாக மார்க்கெட்டுக்கு வரும்போது கூட வந்துட்டு லைக் ரொம்ப கிராண்டாக ஜுவல்ஸ் போட்டுட்டு லைக் நிறைய பேங்கிள்ஸ் நிறைய லைக் எப்போவுமே அட்டையர் வந்துட்டு ரொம்ப அப்படி கிராண்டாக இருக்காங்க. நம்மளுக்கு தான் இங்கே வந்துட்டு 2 செயின் 3 செயின் போட்டாலே வந்துட்டு என்ன இது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. லைக் ஒரு ஒரு மாதிரி இல்லையா, அந்த மாதிரி கொல்கட்டா அந்த ஊர்லேருந்து பார்க்கும் போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் நான் போட்டுட்டு சுற்றுனேன்னா லைக் அவ்வளோ. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு இந்த ஒரே ஒரு ஒயிட் இந்த குட்டி இயரிங் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃபைன், இப்போ முடிஞ்சிடும். ஆக்சுவலி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வரும்போது சரியான கோல்டு. நான் வந்து ஸ்வெட்டரும் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கோல்டு தாங்க முடியாமல் ஏரோசிஸ் கிட்ட தயவு செய்து ஏசி கம்மி பண்ணுங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே கோல்டு குடிச்சிச்சு. முடிய போகுது. தட்ஸ் இட். ஓகே ஃபைன். நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸே வந்துட்டு லைக் நான் வந்துட்டு எடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பிகாஸ்
சும்மா நம்ம என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு லைக் நிறைய பேர் அந்த மாதிரி தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாங்க. நான் மட்டும்தான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டு என்ன டாபிக் எடுக்கலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு அன்றைக்கி ஒரு வீடியோ நான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சந்தேகம். ஃபைன், இது மட்டும் கரெக்டாக திட்டு. நான் எப்பவும் சாரீ கட்டின பிறகு தான் வந்துட்டு ரீல்ஸ் என்ன சாங் எடுக்கலான்னு யோசிப்பேன். ஸோ எனக்கு அப்படி தான் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிக்கணும். பட் என்ன எடுக்க போகிறோன்னு தெரில. யூடியூப்க்கு ஒரு ஷார்ட்ஸ், இன்ஸ்டாக்கு 2 ரீல்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு என்னோட லைக் நான் ஐஃபோனில் வச்சுருக்கேன். அதை எடுத்தால் நல்லாயிருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பிகாஸ் என்னோடய ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். லைக் சோனி கேமராவில் தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து பின்ன எடிட் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ எல்லோரும் வந்துட்டு நார்மலாக இருக்கவங்களுமே வந்து சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ரொம்ப சூப்பராக லைக் கிளாமராக அழகாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் இல்லையா? ஸோ எனக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க எந்த மாதிரி சாரீஸ் டிஃப்ரெண்ட்டாக லைக் வேர் பண்ணலாம். ஓகே, நான் ஆக்சுவலி சும்மா தான் கட்டியிருக்கேன். நான் ஃப்ளீட்டுக்கு கொடுத்தோம் இல்லை, ஜஸ்ட் ஒரு க்ரூமிங்காக தானே. ஓகே ஃபைன், ஒரே ஒரு பின்னை மட்டும் கொடுத்துடுறேன். போச்சு. ஓகே, ஒரு செகண்ட். எப்பவுமே எல்லா பொருளையும் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சுற்றி தேடுறதே எனக்கு வேலையாக இருக்கும். ஒரு ரீலுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுனா அதுக்கு ஒரு 15 to 20 minutes அதோட பொருளை தேடவே எனக்கு கரெக்டாக டைம் போயிடும். ஓகே, இந்த சாரி எப்படி இருக்கு? நைஸ்ல. எனக்கு இந்த மாதிரி சாஃப்டாக ஜார்ஜெட் லைக் உடம்போடு ஒட்டிட்டு இருக்க சாரி ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு யோசிச்சு நல்ல வீடியோவா லைக் ரொம்ப யோசிச்சுலாம் இல்லை, இனிமேல் யோசிக்கிறதா இல்லைன்னு சொன்னேன். நான் வந்துட்டு சாரி. இனிமேல் நான் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இல்லை எனக்கு தோன்றதே இல்லை என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே லைக் நான் வீடியோஸ் எடுக்கிறேன். அதே பெஸ்ட். நான் ரொம்ப யோசிச்சு எனக்கு ஒரு டாப்பிக்கும் கிடைக்கிட்ட முடியும். ஓகே ஃபைன், ஒரே செகண்ட் நான் அந்த கண்ணாடியில் மட்டும் பார்க்குறேன் பிகாஸ் எனக்கு தெரியும். ஓகே, விசிபிளா இருக்கா அங்கேருந்து? ஓகேல தெரியுது. ஃபைனா? ஓகே டன். இப்போ உட்காந்துட்டு சாங் செலக்ட் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகே டன். ஒரே செகண்ட் நான் முடிச்சிடறேன். எப்படி இருக்கு இப்போ? ஃபைனல். ஓகே டன். க்ரூமிங் செஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு சாங் செலக்ட் பண்ணி ரீல்ஸ் அண்ட் வேறண்ணா யூடியூப்க்கு இல்லைன்னா இன்ஸ்டாக்கு என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறேன். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாருக்கும் பார்க்கலாம். லாவண்யா டிசைன்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய் எல்லாருக்கும். லவ் யூ ஆல். டடா.